அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஏன் என் மூஞ்சி இவ்வளோ கன்றாவியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனேன். நேற்று ஒர்க்குக்கு லீவ் போட்டு ஹாஸ்பிட்டல் போனேன். அங்கே எனக்கு என்ன சொல்லிட்டாங்க, மார்னிங் நான் சாப்பிடாதனால எனக்கு அல்சர் வந்துடுச்சு, அப்புறம் அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் நிறைய மசாலா ஐட்டம் சேர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் ஒரு குண்டு தூக்கி போட்டார். ஊசியை போட்டு அப்படியே டேப்லெட் வாங்கிட்டு இருந்தேன். அதனால தான் என் மூஞ்சி இப்படி இருக்குது. கொஞ்சம் நாளாக ரெகுலராக வீடியோஸ் போடாத காரணமும் இதுதான். சாரி, என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் வரும். ஓகே. எனக்கு டேப்லெட் போடவே ஆக்சுவலாக பிடிக்காது. ஆனால் எனக்கு எவ்வளோ டேப்லெட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நேற்று வேறு இன்ஜெக்ஷன் போடுறதே எனக்கு செமையாக வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டோன்னே குழந்த மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டேன். இன்னுமே யாருக்கெல்லாம் வந்து இன்ஜெக்ஷன் போடுறதுல வந்து பயம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரே ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே வந்து நீங்கள் ஹோட்டலில் சாப்பிடாதீங்க. என்ன மாதிரி வீக்லி ஒன்ஸ் சாப்பிடுங்க. நம்மளை வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். நம்மளை யாரும் வந்து பார்த்துக்க மாட்டாங்க. சும்மா சொல்லுவாங்களே தவிர யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் நம்மளை பார்த்துக்கிறான்னு பார்த்தா நம்ம பெற்றவங்க மட்டும் தான் பார்த்துப்பாங்க. ஸோ நீங்களும் வந்து என்ன மாதிரி இருக்காதீங்க. ஓகேவா?